இன்றைக்கி என் தம்பிக்கு வந்து தயிர் பாஸ்தா பண்ணுற வாடான்னு சொன்னதுக்கு சரி போ நான் வீட்டு விட்டே போகிறேன் அப்படின்ட்டு வீட்டு விட்டே போயிட்டான். அவன் சரி இல்லைடா நல்லா தான் இருக்கும் வாடா அப்படின்னு அவனை ஃபோர்ஸ் என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே கூப்பிட்டு வீட்டுக்கு. வீட்டில் தக்காளியும் இல்லை எதுவும் இல்லை, வீட்டில் எது இருக்கோ எல்லாமே போட்டு செய்க்கா அப்படின்ட்டு அவனும் அவன் ரெடி ஆகிட்டான். அவங்க கையில் தான் வெங்காயமும் வந்து அவனா கட் பண்ணி கொடுத்துட்டான். பாஸ்தா வந்து நல்லா வேக வச்சுட்டோம். அவன் ஃப்ரிட்ஜில் எதாவது இருக்கோ எல்லாமே தேடுற எல்லாமே போடலாம்னுட்டு அவனும் ஃப்ரிட்ஜில் வந்து எது இருக்கோ எல்லாமே வந்து தேடிட்டு இருந்தான். அப்போ வந்து வெங்காயம் வந்து நைஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுட்டான். அதை வந்து போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெயில் அதில் வந்து பட்டாணி ஃப்ரிட்ஜில் கடிச்சிச்சுட்டு அதுவும் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு 4 போட்டான். அதுலேயே என்னடா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போடாதரா அப்படின்னு சொல்லி நினைந்தானே அவன் பண்ணுக்கா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே போட்டான். பப்பாயா கொஞ்சம் இது போடுனா டே சாப்பிட்ற மாதிரி அது இருக்கணும்டா சும்மா இருடா அப்படின்ட்டு பப்பாயை வந்து நான் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டேன். டிஷ்ஷில் வந்து செய்கிற எனக்கே பயமாக இருந்தது. அப்புறம் வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் கடிச்சிச்சுட்டு சிக்கன் மசாலா வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டோம். அதுலேயே ஓசி இன்றைக்கி காலி தான் அப்படின்னு நினச்சிக்கின்னு அப்புறமே தயிர் வேறு எடுத்துன்னு வந்து கொஞ்சம் போட்டான். நான் சும்மா தான் சொன்னேன், அவன் வந்து நிஜமாகவே போட்டுட்டு அப்புறமா தயிர் வந்து போட்டுட்டோம். தயிர் போடாமல் இருந்தால் தான் நல்லா தான் இருந்திருக்கும். தயிர் வந்து போட்டதுனால தான் கொஞ்சம் சொதப்பி விட்டுட்டோம். அப்புறம் வேக வச்ச பாஸ்தா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா க்ளீனாக மிக்ஸ் ஆனதும் ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு என் தம்பிக்கு வந்து சாப்பிட கொடுத்தேன். அவன் வந்து இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ட்டு அவன் தான் எல்லாம் எடுத்துன்னு வந்து போட்டான். ஆனாலும் அவனுக்கே பயமாயிடுச்சு லாஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் பண்ணுறப்போ மட்டும் ஐயோ நாளைக்கு அவ்வளோதான் அப்புறம் நம்ம கதி ஃபுல்லாக பாத்ரூமில் தான் அப்படின்னு நினச்சிக்கின்னு இந்த தட்டை எடுத்துன்னு போய் கொடுக்கும்போது இப்படி தான் அவன் இருந்தான். அப்புறம் வந்து கொடுத்துட்டு டேஸ்ட் பண்ணுறான் அப்படின்ட்டு ஷர்ட் வந்து இஸ்து விட்டுட்டேன். ஐயோ அப்படின்ட்டு அவனும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தான். நல்லா தான் இருக்குது அப்படின்னு ஓகே தான். நான் நெஞ்சோட வந்து மோசமாக இல்லை அப்படின்ட்டு அவனுக்கு வந்து பிடிச்சி வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டான். எனக்கு வந்து டவுட்டாகவே இருந்தது. அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு எட்டுன்னு போய் ஊட்டினா மாமா இருந்தால் சாப்பிட்டு அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரு வந்து சாப்பிட்டாரு. அவன் சாப்பிட்றானே அப்படின்னு நம்பி வந்து சாப்பிட்டாரு. அவரும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவருக்கு வந்து பிடிக்கவே இல்லையே போடா அப்படின்ட்டு அமுச்சிட்டாரு. நானும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சுமாராக தான் இருந்தேன்.